வெல்கம் டு டெட்பிட்ஸ். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெளிச்சமே வராத ஆழ்கடலில் தன் தலையில் ஹெட்லைட் மாட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆங்கிலர் ஃபிஷ் பற்றி. ஃபீமேல் ஆங்கிலர் ஃபிஷ்ஷுக்கு தான் தலையில் ஃபிஷிங் ராட் மாதிரி எஸ்கா தொங்கிட்டு இருக்கும். அதில் பல்பு மாட்டினா எப்படி இருக்கும்? ஃபீமேல் ஆங்கிலர் ஃபிஷ்க்கு தான் எஸ்கா உண்டு, அதுதான் வேட்டையாடும். மேல் ஆங்கிலர் ஃபிஷ் ரொம்ப குட்டியாக இருக்கும். இனப்பெருக்கத்துக்காக ஃபீமேல் ஆங்கிலர் ஃபிஷ் உடம்புல நிரந்தரம் ஓட்டிட்டு அதோட ரத்த ஓட்டத்தை பகிர்ந்துட்டு உயிர் வாழும். காலப்போக்கில் அதோட கண்கள், துடுப்புகள், அப்புறம் உள் உறுப்புகளை இழந்துட்டு ஃபீமேல் ஆங்கிலர் ஃபிஷ்ஷை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி வாழும். ஃபீமேல் ஆங்கிலர் ஃபிஷ்ஷோட ஒளி எதனால வருது தெரியுமா? ஒரு பயோலுமினசன்ட் பாக்டீரியானால. இந்த பாக்டீரியா மின்மினி பூச்சிகளில் நடக்கிற லூசிஃபெரஸ் ப்ராசஸ் மூலமாக வெளிச்சம் தரும். இந்த போட்டோ பாக்டீரியம் எஸ்காவை தான் வாழும் வீடாக பயன்படுத்திட்டு ஆங்கிலர் ஃபிஷ்ஷோட சத்துக்களை வாங்கி உயிர் வாழும். அதற்கு பதிலாக ஆங்கிலர் ஃபிஷ்ஷுக்கு லைட் எமிட் பண்ணி உதவி செய்யும் போட்டோ பாக்டீரியம். இருட்டில் வெளிச்சத்தை பார்த்து வர்ற இறைய ஃபீமேல் ஆங்கிலர் ஃபிஷ் தன்னோட ஊசி போன்ற பற்கள் மூலமா பிடிச்சி தப்பிக்க விடாம பார்த்துக்கும். இப்படி ரெண்டு பேருமே பயனடைகிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பேரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிட்பிட்ஸ்.